இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தேகம் மக்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. சில பேர் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? ஒட்டகத்தை அறுத்து தர்மம் கொடுத்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு அரபு நாட்டுக்குத்தான் போக வேண்டும் என்று எண்ணுவார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, வசதி இருப்பவர்கள், வசதியோடு இருப்பவர்கள் அல்லது அந்த நாட்டிலே இருப்பவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்வார்கள். ஆனால் அந்த வசதியை இல்லாதவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படியான வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதே நன்மையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கும் தரத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சில நேரங்களில் ஏழைகள் யோசிக்கலாம், நான் எப்பொழுது ஒரு எனக்கு ஒரு மாட்டை எடுத்து தர்மம் செய்யக்கூடிய சக்தி இருக்குதா, அந்த அளவுக்கு பொருளாதாரம் உள்ளவனா என்றெல்லாம் யோசிப்பார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி யாரும் யோசிக்க தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய கையினால் ஒரு மாட்டை அறுத்து அதை தர்மம் செய்தால்தான் அந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் கிடையாது. அதை செய்யாமலேயே அதற்கு பகரமாக வேறு ஒரு அமலை செய்து அந்த நன்மையை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இரக்கமுள்ள ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தருகிறார் என்று சொன்னால் அதை கூட நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை என்றால் எங்களை போன்று அல்லது என்னை போன்று உங்களை போன்று துர்ப்பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது என்பதைத்தான் நானும் நீங்களும் முடிவெடுக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது இந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மிக கண்ணியமான ஒரு நாளாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அந்த நாளிலே இருக்கக்கூடிய அவ்வளவு நன்மைகளையும் முழுமையாக பெறக்கூடிய அந்த முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.